ஹாய் மே டே 14 மினி விலாக் பார்க்கலாமா? காலையிலேயே பெரிய அதிர்ச்சிங்க. மாவெல்லாம் பொங்கி கொட்டி போச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் மணி பிளான்ட்லலாம் தண்ணி மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு ஹஸ்பண்ட் துணியெல்லாம் வாஷ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு மிஷினில் போட்டாச்சு. துணி துவைக்கிறதுல பெரிய பிரச்சனை என்னென்னா எது சாயம் போகும் எது சாயம் போகாதுன்னு தனித்தனியாக பிரித்து போடணும். அப்படியே மாற்றி ஏதாவது ஒரு துணி போட்டாலும் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். ஒன்று ஒன்றா பார்த்து போடுறக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. 2 தோசை சுட்டு பொடி வச்சு கொடுத்தாச்சு. தக்காளி குழம்பு காரம் அடிக்கணும்னால ஒரு நாள் பாப்பாவுக்கு சத்து மாவுனா ஒரு நாள் ராகி கூழ் கிண்டி கொடுத்துருவேன் காலையிலத்துக்கு மட்டும். அப்புறம் நானும் ஒரு தோசை சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு முட்டைக்கோஸ் பொரியல் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு முட்டைக்கோஸ் பொரியலும் ரசமும் வச்சுக்கலான்னு அது ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு மதியம் போல் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா குட்டு அழகி தனியா ஒரே விளையாட்டு. தனியாவை நான் அடிக்கிறேன்னு அழகி வந்து எங்கேருந்து குச்சியை பிடிங்கிட்டு ஓட இதே ஒரு 3 மணி நேரம் நடந்துச்சுங்க விளையாட்டு. அதுக்கப்புறம் நான் சும்மா என் ஹஸ்பண்ட்ட ஒரு கனவு கண்டேன். இந்த ஸ்கூல் கிட்ட வைக்கிற சிப்ஸ் சாப்பிட்ட மாதிரின்னு சொன்னதும் அது வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அதை சாப்பிட்டு நைட்டுக்கு வந்து கஞ்சி ஒரு மாங்காய் பாவக்காய் வறுத்தது ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு. மறுநாள் கடலை குழம்புக்கு வேண்டி கடலை ஊற வச்சாச்சு. தேங்க்யூ.